அவருக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாகவே இல்லை, அவருக்கு ஆப்போசிட்டு தான் இருக்குது இந்த டிஎம்கேட. 2700 கோடி இவங்க இந்த கான்ட்ராக்ட் விட்டுட்டு இவங்க சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ அதை சரி கட்டுறதுக்காக டிவிஷன் வாரியாக இவங்க சேர்மனு, இவங்க கவுன்சிலரு, சிஐஏ மெட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்கள சேர்க்கலைன்னா இவங்க அந்த இருக்கவங்க எல்லாத்தையும் அவங்க சேர்க்கலைன்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சேகர் பாபு சொல்லியிருக்காரு. ஆனால் தீர்ப்பு அப்படியே மாறிட்டே போயிடுது, வாய்தாவாக போயிட்டே தான் இருக்குது. இது தீர்ப்பு வந்து எப்போ வந்திருக்கணும், எங்களுக்கு 3ஆம் தேதியே வந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி 13ஆம் தேதி ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து சப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே பண்ணுறதில்ல, இவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உங்களால் என்ன பண்ண முடியும்? இவங்கன்னா உக்காந்துட்டு மிஞ்சி போனால் போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ தான் அவங்களோட அட்வான்டேஜ், வேறு ஒன்றுமே கிடையாது இவங்களது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, நம்ம சொல்கிறதுக்கு தான் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க.